இந்த கதையில வர ராஜா தன்னோட 3 மகன்கள்ல யாருக்கு நல்லெண்ணம் இருக்கோ அவனுக்கே நம்ம ராஜ்யத்தை ஒப்படைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வைக்கிறாரு. அந்த போட்டியில யார் ஜெயிச்சான்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ராஜா 3 மகன்களையுமே கூப்பிட்டு நான் ஒரு போட்டி வைக்க போறேன், அந்த போட்டியில யார் வெற்றி பெறுறீங்களோ அவங்க தான் அடுத்த ராஜான்னு சொல்றாரு. அந்த ஒரு போட்டியில ஆளுக்கு ஒரு சாக்கு கொடுத்துருவாங்க. அந்த சாக்குல 2 வாரங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை எடுத்துட்டு வரணும். அது மட்டும் இல்லாம அந்த உணவுப் பொருட்கள் ஒருத்தருமே ஒரு ஏழைகளுக்கு கொடுக்கணும். நீங்க எடுத்துட்டு அந்த உணவுப் பொருட்களை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ராஜா சொல்றாரு. உடனே அந்த 3 பேருமே அந்த உணவுப் பொருட்களை தேடி போயிட்டு இருக்காங்க. முதலாவது மகன் மரங்கள்ல பழுத்திருக்க ஃப்ரெஷ்ஷான பழங்கள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வராரு. இரண்டாவது மகன் மரங்கள்ல பழுத்து அழுகிற நிலையில கீழே கிடக்கிற அந்த பழங்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வராரு. மூணாவது மகன் நம்ம ஏழைகளுக்கு தானே கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு கீழே கிடக்கிற எல்லா குப்பைகளுமே அந்த ஒரு சாக்குல போட்டு எடுத்துட்டு வராரு. 3 பேருமே வந்ததுக்கு அப்புறம் ராஜா கிட்ட நாங்க உணவுப் பொருட்களை எடுத்துட்டு வந்தோம்னு சொல்றாங்க. உடனே ராஜா சொல்றாரு, நான் சொன்ன ஏழைகள் வேற யாருமே கிடையாது, நீங்க தான். நீங்க எடுத்துட்டு வந்த உணவை 2 வாரங்களுக்கு நீங்களே வச்சு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கடைசியில பார்த்தா அந்த முதலாவது வந்த மகன் தான் அரசனா மாறுறாரு. இது மாதிரி தாங்க நம்மளுமே நம்ம வாழ்க்கையில நல்ல எண்ணங்களோட இருக்கணுங்க. அப்பதான் நமக்கும் நல்லதே நடக்குங்க. இந்த ஒரு வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களோட தாட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.